பக்தியும் ஞானமும் சங்கமிக்கும் புனிதமான காலம். பனித்துளிகளில் கூட பரமனின் கருணை ஒளியாய் பிரகாசிக்கும் மார்கழி மாதத்தில் ஆழ்வார்களின் அன்பு மொழியும் அடியார்களின் ஆன்மீக அனுபவமும் நம்மை தேடி வருகிறது. கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பக்தியின் பாதையை திறந்து வைக்கும் அமுதமொழி. மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை உள்ளறிவின் ஒளியால் உயிரை தழுவும் ஞான பாடல். கேளுங்கள், உணருங்கள். பாடல்களில் பக்தியை, விளக்கங்களில் வாழ்வை, மார்கழியில் இறையருளை. இந்த இரு தெய்வீக பாடல்களும் அவற்றின் ஆழமான பொருளுரைகளும் இணைந்து நம் மனத்தை தூய்மைப்படுத்தி நம் வாழ்க்கையை ஆன்மீக பயணமாக மாற்றும் முயற்சியே இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம். இது அருள் தரும் மார்கழி. மார்கழி மாதம் இறைவன் குறித்து துதிக்க, இறைவனை மனதார வழிபட என ஒரே நாதமாக ஒலிக்கும் அருள்மிகு மாதம். ஒரு புறம் கோதை நாச்சியார் மூலம் இறையன்பின் இனிய அழைப்பு, உயிர்களை ஒன்று சேர்க்கும் பக்தியின் பாடல் என்றால், மற்றொரு புறம் மாணிக்க வாசகர் உள் உணர்வுகளை தூண்டும் ஞானத்தின் ஆழம் சொல்லும் ஆன்மீக ஒளி. இவை அனைத்திற்கும் மேலாக அதனது விளக்கங்கள் நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன. மொத்தத்தில் ஒவ்வொரு நாளும் இறையருளின் ஒரு புதிய வெளிச்சம் என்பதால் இன்றைய தெய்வீக பயணத்திற்குள் வாருங்கள் செல்லலாம். கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களின் தெய்வீக ஒளியின் மூலம் அனைவரது இல்லங்களிலும் இறையருள் நிறைகிறது. திருப்பாவை என்பது வெறும் பாடல்கள் அல்ல, அது உறங்கி கிடக்கும் உள்ளங்களை எழுப்பும் அழைப்பு. அது வாழ்வை இறைவழியில் நடத்தும் வழிகாட்டி. ஒவ்வொரு பாசுரமும் அன்பின் மொழி, அடக்கத்தின் பாடம், ஆன்மீக வாழ்வின் துவக்கம். பாடல்களில் பக்தி ஒலிக்க, அவற்றின் பொருள் விளக்கங்கள் மனம் தெளியச் செய்து வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றன. மார்கழியின் ஒவ்வொரு நாளும் திருப்பாவையின் ஒரு புதிய பாசுரமானது ஒரு புதிய அனுபவத்தை தரவல்லது. வாருங்கள், கோதை நாச்சியாரின் பாடலில் திளைத்து வருவோம். கணைத்திலங்கற்றேருமை கன்று கிறங்கி நனைத்து மூளை வழியே நின்று பசூரே. கணைத்திலங்கற்றேருமை கன்று கிறங்கி மூளை வழியே நின்று பசோரே. நனைத்தில்லம் சேரகும் நஜவள் தங்காய். நனைத்தில்லம் சேரகும் நஜவள் தங்காய். பணிதலை நின் வாசகடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கை யானை பாடவும் நிவாய் திரவாய் இனிதான் ஈதென்ன பேருரக்கம் இனிதான் எழுந்திராய். ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லதாரும் அறிந்தேலோரும் அனைத்தில்லதாரும் அறிந்தேலோரும்
தற்போது நாம் கேட்க இருப்பது திருப்பாவை பாடலுக்கான விளக்க உரை. இது மனித மனத்தை உறக்கத்திலிருந்து விழிப்பிற்கு அழைக்கும் ஆன்மீக உரையாடல். கோதை நாச்சியார் பாடிய ஒவ்வொரு பாசுரமும் இறைவனை அடைய வேண்டிய பாதையை அடையாளங்களுடன் காட்டும் ஒரு வழிகாட்டி நூல். இந்த பாடல்களில் பக்தியையும் தாண்டி ஒழுக்கம் உள்ளது, ஒற்றுமை உள்ளது, தன்னலமற்ற சேவை உள்ளது, உள் மாற்றத்தை நோக்கி அழைக்கும் வாழ்வியல் சிந்தனை உள்ளது. திருப்பாவையின் விளக்கம் என்பதே வெறும் சொற்பொருள் அல்ல, அது அந்த பாசுரம் நம்மிடம் என்ன கேட்கிறது என்பதை கண்டறிதல். அது நாம் வாழும் வாழ்க்கையில் அந்த செய்தியை எங்கே எப்படி பொருத்துவது என்பதை புரிந்து கொள்வது. காலம் மாறினாலும் மனித மனத்தின் அடிப்படை தேடல்கள் மாறவில்லை. அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் திருப்பாவையின் கருத்துக்கள் இன்றைய மனித வாழ்க்கையுடன் அழகாக இணைகின்றன. இந்த நிகழ்ச்சியில் திருப்பாவை பாசுரங்கள் பழைய விளக்கங்களில் சிக்காமல் இன்றைய மனநிலைக்கு ஏற்ப தெளிவாகவும் எளிமையாகவும் ஆழமான அர்த்தத்தோடும் விளக்கப்படுகின்றன. பாசுரம் கேட்பதற்காக மட்டுமல்ல, புரிந்து கொள்ள, உள்ளத்தில் ஏற்க, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த, அந்த ஆன்மீக பயணத்திற்கே இந்த திருப்பாவை விளக்கங்கள். வாருங்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர் விவரிக்கும் விளக்கங்களை கேட்டு வருவோம். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாளின் பாசுரங்களில் 12வது பாசுரம் கனைத்திளங்கட்டெருமை. கனைத்திளங்கட்டெருமை கண்டு கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் நங்காய் பனித்தலை வீழனின் வாசற்களை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இது ஆண்டாளின் பாசுரங்களில் 12வது பாசுரம். நப்பின்னை பிராட்டியை போன பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்பினாள். இந்த பாசுரத்தில் அவள் மூலம் கண்ணனை சேவிக்க ஏற்பாடுகளை செய்து கொண்டாள். பாவைமார்களின் இயக்கத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்தது அந்த பாடல். அந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் தோழியே நப்பின்னை பிராட்டின் அம்சமாக பார்க்கப்படுகிறாள். இங்கு கண்டை நினைத்து எருமைகள் தானாக பால் சொரிவது போல கனைத்திளங்கட்டெருமை கண்டு கிணங்கி, அதுபோல தானா பால் சொரியர்தான். நப்பின்னையின் கருளை வெள்ளம் ஜீவாத்மாக்களின் நோக்கி பாயும் என்று சொல்கிறார் ஆண்டாள். இது ஆச்சாரிய லக்ஷ்மி என்று சொல்லப்படுகிறது. ஆச்சாரியன் தனக்கு இருக்கும் ஞானத்தை எல்லாம் தனது சிஷ்யர்களுக்கு பொழிய வேண்டும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், தனக்கு எந்த விதமான வெகுமதியும் எதிர்பாராமல் ஆச்சாரியர்கள் தங்களுக்குள்ள கருணை மழையை தனது சிஷ்யர்களுக்கு பொழிய வேண்டும் என்பது இந்த ஆச்சாரிய லக்ஷ்மி என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் நப்பின்னை மூலமாக கண்ணன் கருணையே நம் மீது பொழிய வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கூறுகிறாள். ஆச்சாரியர்கள் தங்களுக்கு இருக்கின்ற ஞானத்தை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தனது மாணாக்கரிலும் சொரிய வேண்டும். அதுபோல கனைத்திளங்கட்டெருமை, அந்த பால் எப்படி எருமை தனது கன்றுக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொழிவதைப் போல ஆச்சாரியர்கள் தங்களுக்கு இருக்கும் ஞானத்தை தனது சீடர்களுக்கு பொழிய வேண்டும் என்று ஆண்டாள் விரும்புகிறாள். கனைத்திளங்கட்டெருமை கண்டு கிணங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர என்ற வரியில் கட்டி கொண்டிருக்கும் இளங்கன்றுகளை உடைய எருமை அவற்றின் கன்றுகளின் மேல் உள்ள பாசத்தால் இரக்கம் கொண்டு பாலை தனது மடியிலிருந்து சுரக்கின்றது. அவற்றின் வழியாக பாலை தனது கன்றுகளுக்கு பொழிகின்றது. கன்று என்பது நாம் ஜீவாத்மாவை எடுத்துக்கொள்ளலாம். பரமாத்மா தனது அருள்மிகு கருணையினால் நம் மீது எல்லாவற்றையும் நமக்கு தேவையான அனைத்தையும் பொழிவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இறைவனின் கருணை தடையின்றி பொழிகின்றது. இறைவன் நினைத்த மாத்திரத்திலேயே நமக்கு வேண்டுவன எல்லாம் செய்வான் என்பதை ஆண்டாள் இந்த பாடலின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். பால் பொழியறது எவ்வளோன்னு கேட்டேன்னா
அந்த பொழியிற பால் கீழே பூமியில் விழுந்து பூமியே சேராயிடுறதாம். அந்த அளவுக்கு பால் சுரக்கும் பசுக்கள் எருமைகள் உள்ள ஊர் ஆயர்பாடி. அந்த எழுப்பப்படும் பெண்ணின் சகோதரன் மிகுந்த செல்வமும் பொருளும் கொண்டிருப்பவனாய் இருந்தால்தான் இது மாதிரி பசுக்களை அவர்களை வீட்டில் வைத்து அவர்களால் வளர்க்க முடியும். பனித்தலை வீரனின் வாசற்கடை பற்றி மேலே நாங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நின்றுருக்கோம். மேலே விடியற்காலை மேலே பனி பெய்யறது, அந்த பனித்தலை என் மேலே விழறது. நப்பின்னை பிராட்டியே, உங்களை நாங்கள் எதற்காக எழுப்ப வந்திருக்கிறோம் என்றால் கண்ணனை துதிப்பதற்காக, கண்ணனிடம் வேண்டுவதற்காக என்று ஆண்டாள் சொல்கிறாள். அதிகாலை நேரம் சோர்வில்லாமல் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம், நீ மட்டும் சோர்ந்து போய் படுத்து கொள்கிறாயே, இது சரியா? எங்களுக்காக நீங்கள் எங்களோடு உங்களுடைய சிரமத்தை பொருட்படுத்தாமல் எங்களோடு சேர்ந்து அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து இறைவனை சரணடைய வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறாள். அது மாதிரி ஆண்டாள் பேசுகிறப்போ நடுப்புற ராமாயணமும் வந்துடுறது. சினத்தினால் சென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் வாய் திறவாய். கோபத்தினால தென்னிலங்கை சென்ற ராவணனை அழித்த ராமனை பற்றியும் இந்த இடத்தில் ஆண்டாள் தெளிவுபடுத்துகிறாள். எங்கள் மனத்துக்கினியவனான அந்த ராமனாகிய கண்ணனின் புகழை பாடுகிறார். கண்ணனும் ராமனும் ஒன்று என்பதை இந்த இடத்தில் ஆண்டாள் தெளிவுபடுத்துகிறாள். ராமாவதாரத்தின் சினம், தீமையை அழிக்கும் குணம் இங்கு ஆண்டாளால் சிறப்பாக வலியுறுத்தப்படுகிறது. உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ அல்லது பக்தி பரவசமோ காரணமாக அவள் மௌனமாக இருக்கிறாளே, இப்படி இருக்க வேண்டாம், எழுந்து வா. சினத்தினால் தென்னிலங்கைக்கு சென்ற கோமானை கொன்ற மனத்துக்கினியானை பாடவாவது நீ எங்களோடு வந்துவிட வேண்டும், எங்களோடு வந்து கண்ணனிடம் எங்களுக்காக பிரார்த்தனை செய்த வேண்டும் என்று ஆண்டாள் வலியுறுத்துகிறாள். இனித்தான் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம், இப்போது எழுந்திரு, உன்னை என்னத்துக்கு தூங்கி கொண்டிருக்க, இது என்ன உறக்கம் எங்களுக்கு புரியவில்லையே, அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். நீ தூங்குவதை பார்த்தால் இந்த சேரியில் உள்ள எல்லா வீட்டுக்காரர்களும் தெரிந்து கொண்டு விடுவார்கள் போல இருக்கிறது. நாங்கள் சத்தம் போட்டு கூப்பிடுவதால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் எழுந்து விடுகிறார்கள், நீ மட்டும் தூங்கி கொண்டு இருக்கிறாயே, எழுந்து வர வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை நாங்கள் வைத்தோம். நீங்கள் அறியாமை அல்லது உலகப்பற்று என்ற போன்றவற்றில் மூழ்கி தூங்கி கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா? உடனே எழுந்து வா. மற்றவர்களையும் அளவுக்கு இந்த உறக்கம் அலட்சியமா என்று எங்களுக்கு படுகிறது. அலட்சியம் இல்லை என்றால் உடனே எழுந்து வா, எழுந்து எங்களோடு சேர்ந்து பாவை நோன்பு நூற்க புறப்பட்டு வா என்று ஆண்டாள் இந்த பாடலின் மூலம் தெளிவுபடுத்துகிறாள். தத்துவம்னு எடுத்துட்டா இந்த பாட்டில் ஆச்சாரிய லக்ஷ்மி என்று சொல்கிறார்கள். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் தோழி ஆச்சாரிய லக்ஷ்மி என்ற ஆச்சாரிய தத்துவத்தின் அடிப்படையில் இருப்பதாக கூறப்படுகிறது. தன் சீடர்களுக்காக ஆச்சாரியர்கள் இறங்கி அவர்கள் கேட்காமலே அருளை பொழிவது போல, இந்த கணத்திலும் அந்த எருமையெல்லாம் பொழியறது போல ஆச்சாரியர்கள் தனது கருணையையும் தனது அறிவையும் அறிவாற்றலையும் அனைத்தையும் தனது சீடர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே பொழிய வேண்டும் என்பதே இந்த பாடலின் தத்துவம். பால் வெள்ளம் என்பது ஞான வெள்ளம். ஆச்சாரியர் மூலமாக கிடைக்கும் ஞான வெள்ளம் சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியின் அளவற்ற கருணை மற்றும் சீடர்களுக்கு அவர்கள் மீது வைத்திருக்கும் பற்றையும் காட்டுகிறது. நாணமின்மைங்கிறது என்னென்னா, ஆச்சாரியர்கள்ட்ட நம்ம கேட்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வெட்கப்படக்கூடாது. சந்தேகங்கள் இருந்தால் ஆச்சாரியர்களும் உடனே கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டாள் இதை தெளிவுபடுத்துகிறாள். இப்போது இறைவனின் அருள்ங்கிறது ஒரு வைஃபைன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கே பார்த்தாலும் பறந்து இருக்கும். ஆனால் அதற்கென்று ஒரு எக்யூப்மெண்ட் வைத்து கொண்டு அதை ஆன் செய்தால் தான் இந்த வைஃபை நமக்கு கிடைக்கும். அதே போல் இறைவனின் கருணை என்பது எங்கும் பறந்து இருக்கிறது. அதை ஒருமுகப்படுத்தி நம்மளோடு கொண்டு வர பக்தி மார்க்கம் தேவை. அந்த பக்தி மார்க்கத்தை நமக்கு நல்ல விதமாக சொல்லித்தரக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள் இருந்தால்தான் நாம் நேராக கடவுளிடம் சென்றடைய முடியும் என்பதை என்ற ஆச்சாரிய லக்ஷ்மி என்பதன் மூலமாக ஆண்டாள் இந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறாள்.